நம்ம பாக்தோத்தாரத்தில் இறங்குறோம், நம்ம கவுஹாத்தியில் இறங்குறோம், சடனா ஏதோ ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. நம்ம யூபிக்கு போறோம், மொழி தெரியல அப்படின்னா கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சில இடத்துல ஆச்சரியப்படும். முதலாக யூபிக்கு நம்ம போயிருப்போம், முதலாக தமிழகத்தை விட்டு போகும்பொழுது என்ன, அல்லது கர்நாடகாவுக்கு போறோம், there is some connection, intrinsic connection. வெங்கடேஷ் அவர்கள் பேசும்பொழுது, நம்முடைய அண்ணன் லக்ஷ்மி பத்தி ராஜா அவர்கள் பேசும்பொழுது வச்ச விஷயத்தை கோடிட்டு காமிக்கிறாங்க. இந்த பவுண்டரிக்குள்ள 3 விஷயம் நம்மை பிணைக்கிறது. தானம், இன்னைக்கு மேடையில் நம்ம ஹானர் பண்ணோம். அதாவது நான் சேர்க்கக்கூடிய சம்பாதியம் என்பது என்னை தாண்டி இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சில நல்ல மனிதர்கள் தானமாக கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. தானம் அங்க இருக்கணும். இந்த பவுண்டரிக்குள்ள தானம் இருக்கணும். இந்த பவுண்டரிக்குள்ள தவம் இருக்கணும், சங்கல்பம், விரதம் இருக்கணும். நம்மை தாண்டி ஒரு பெரிய விஷயத்திற்காக சங்கல்பத்தோடு அந்த மனிதர்கள் வாழணும். தானம் இருக்கணும், தவம் இருக்கணும். இந்த பவுண்டரிக்குள்ள லேண்ட்மார்க்குள்ள 3வது மிக முக்கியமாக சந்நியாசம் இருக்கணும். இந்த உலகத்தில் நீங்க எல்லா சிவிலைசேஷனல் ஸ்டேட்லையும் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. அமெரிக்காவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக வரைபடத்தில் 194 நாடுகள் இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர்ல இருக்காங்க. ஆல் 194 கண்ட்ரீஸை ட்ரேஸ் பண்ணுங்க. தானம் அங்க இருக்கணும், ஒரு டிக் போட்டுங்க. அங்க தவம் இருக்கணும், ஒரு டிக் போட்டுங்க. அங்க சந்நியாசம் இருக்கணும், டிக் போட்டுங்க. சில நாடுகள்ல தானம் இருக்கலாம், ஓரளவுக்கு தவம் இருக்கலாம், ஆனா சந்நியாசம் கிராஸ் போட்டுக்குவீங்க. இந்த 3மே டிக் அடிச்சு ஒரு லேண்ட் பவுண்டரியை நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா அது அகண்ட பாரதத்துக்குள்ள மட்டும்தான் அது இருக்கு. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாரத நாடு அகண்ட பாரதம் கூட இங்க இருக்கக்கூடிய ஜெயின் மாங்ஸ், இங்க இருக்கக்கூடிய புத்த பிச்சுக்கள் எல்லாம் கூட இங்கிருந்து இன்னும் ரொம்ப தூரம் எடுத்துட்டு போனாங்க. என் தமிழகத்தில் நம்முடைய சோழ மன்னன் எவ்வளவு தூரம் போனாருங்க. மலேசியா உள்ள கடாரம் எல்லாம் போய், கம்போடியா போய், எல்லா இடத்துக்கும் போய். இன்னைக்கு போனீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி கூட பேசினேன், ராமாயணம் இன்னொரு ஃபார்ம்ல வேறு நாட்டில் இருக்கு. கம்போடியாவில் ஒரு ராமாயண ஃபார்ம் இருக்கு. நம்முடைய பிரதமர் அவர்கள் கம்போடியாவுக்கு போகும் பொழுது, சமீபத்தில் வியட்நாமுக்கு போகும் பொழுது, அவருடைய வரவேற்பே பார்த்தீங்கன்னா ராமாயண கதைகளை இயற்றி அந்த ஊர் இதுல அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. இன்னைக்கும் சில மியான்மர் பகுதியிலிருந்து பல இடத்துக்கு போகும் பொழுது நம்முடைய உணவு கலாச்சாரத்திலிருந்து ஒரு கலாச்சாரத்தை